எனது அன்பான தயாரிப்பாளர் நண்பர்களே, நான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பெப்சினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து பெற்றிருக்கிற நமது அருமை சகோதரர் நண்பர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். விநியோகஸ்தர் சார்பாகவும் திரையரங்க உரிமையாளர் சார்பாகவும் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நான் இந்த மெசேஜுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம், ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னால் இதில் வந்து திரு ஜே.எஸ்.கே. சதீஷ் சார் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அதாவது பெரிய நடிகர்களுக்கெல்லாம் நாங்கள் ரெட் கார்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி, அது சம்மந்தமாக ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த லைனுக்கு வந்தேன். எனது அன்பான தயாரிப்பாளர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்னும் சொல்லப்போனால் இந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் நீங்கள்லாம் வந்துருந்துட்டு ரொம்ப கதறீங்க. பணம் போடக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம். அதுக்கு என்ன வழி? ஏதோ ஒரு விதத்தில் நம்மளாம் தப்பிச்சு வெளியில் வரும். நீங்கள் ஒரு பக்கம் கதறீங்க, இன்னொரு பக்கம் எங்களுடைய கதறல் வேற யாரும் கேட்க மாட்டேங்குது. விநியோகஸ்தருடைய நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ். அதாவது நீங்களும் பணம் போடுறீங்க, பணம் போட்டு தான் படம் எடுக்கிறீங்க. சொந்த பணம் போடுறீங்களோ, கடன் வாங்குறீங்களா, கடன் வாங்கினாலும் நாளைக்கு நீங்கள் தான் கட்டணும், வேற யாரும் வந்து கட்ட போகிறது கிடையாது. அதே மாதிரி விநியோகஸ்தர்களும், எல்லா விநியோகஸ்தர்களும் சௌரியமாக இல்லை. கொஞ்சம் முதலீடு போடுவாங்க, கொஞ்சம் தேட்டரில் பணம் வாங்குவாங்க, மீதி பணத்தை வந்து ஃபைனான்ஸ் ரேட் வாங்குவாங்க. இதுதான் விநியோகத்தில் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற நிதர்சனமான உண்மை. கடந்த 6-7 மாத காலமாக, உதாரணத்துக்கு கபாலி ரிலீஸ்லேருந்து எடுத்துங்க. கபாலி, அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்த காஷ்மீரா, தீபாவளிக்கு வந்த கொடி, அதுக்கு தொடர்ச்சியாக வந்த தொடரி, அதுக்கு பின்னால் வந்த போகன், அதுக்கு பின்னால் வந்த பைரவா, இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற சிங்கம் 3. இந்த படங்கள், அதாவது நான் சொல்றது முன்னணி நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரங்கள் என்று சினிமாவில் சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் இந்த நடித்த, இப்போ நான் சொன்ன எல்லா படத்துக்குமே தயாரிப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் பரபரப்பாக வெற்றி, மாபெரும் வெற்றி, இமயம் தாண்டும் வெற்றி, மகிழ்ச்சி. கபாலி படத்துக்கு திரு தானு சார் கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி. 25வது நாள், 50வது நாள், 75வது நாள், 100வது நாள், 125வது நாள், 150வது நாள், 175வது நாள், 200வது நாள். மனச்சாட்சியோட நீங்க வந்து விளம்பரம் கொடுக்கணும். உண்மையிலேயே அந்த படம் 200 நாள் ஓடிச்சா உங்களுக்கு? சார், நாங்கள்லாம் வந்து சினிமாவில் தான் இருந்துட்டு இருக்கிறோம். பொதுமக்களை வேணும் நீங்க ஏமாத்தலாம் ஒரு விளம்பரத்தின் மூலமாக. ஆனா திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும், இந்த நான் சொன்ன இத்தனை படத்திலையும் ஒரு விநியோகத்தோட சம்பாதிக்கல. சொன்ன இத்தனை படத்திலும் ஒரே ஒரு விநியோகத்தோட சம்பாதிக்கல. அப்படி இருக்கும்போது எதை வச்சுக்கிட்டு நீங்க வெற்றிங்கிறீங்க? வெற்றி விழா கொண்டாடுறீங்க. எப்போ? 2வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அந்த தயாரிப்பாளர் அந்த பில்லுக்கு பணம் செட்டில் பண்றாரு. உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சி இருக்குதா சார்? எல்லாரும் நீங்க இன்னும் சொல்ல இடையில ஒரு படத்தை விட்டுட்டேன், கத்தி சண்டை, அப்புறம் ரெமோ. இது எல்லாமே ரெமோவை பொறுத்தளவில் 2 ஏரியா லாபம். ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு 5% லாபம், ஒரு செங்கல்பட்டுல ஒரு 10% லாபம், மீதி ஏரியாலாம் நஷ்டம் தான் அந்த படம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து இருந்துக்கிட்டு வெற்றி விழா கொண்டாடுறீங்களே, எதை வச்சுட்டு வெற்றி விழா கொண்டாடுறீங்க? எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி சொல்றீங்க, மக்கள் திலகம், எல்லாம் நான் மக்கள் திலகம், நீ மக்கள் திலகம், அடுத்த எம்ஜிஆர் நான் தானே பேசுறீங்களே. ஒருத்தராவது அவராகட்டும், சிவாஜி சார் ஆகட்டும், என்ன நடைமுறை கைப்பிடிச்சாங்களோ? இன்னும் சொல்ல போனா திரு ரஜினி அவர்கள் கூட, நாங்கெல்லாம் அவர் படங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணிருந்த காலத்தில் கடைப்பிடித்த நடைமுறை நீங்களாம் கடைப்பிடிக்கிறீங்களா? எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டுனா, தேவர் பிலிம்ஸ்ல ஒரு படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் ஓடி முடிஞ்ச உடனே
தேவர் சாரை கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாரான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒழிய நான் நேரடியாக பார்த்ததில்லை. தேவர் சார்கிட்ட சொல்லுவாரான், சார் படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கெல்லாம் லாபம் வருமா? போட்ட தியேட்டருக்காரருக்கெல்லாம் நல்லபடியாக ஓடி இருக்கா படம்? அந்த தியேட்டரில் தட்டமுறுக்கு விற்கிறவங்க கூட லாபம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு கேட்பாரான். தேவர் சொல்லுவாரான், எல்லாரும் திருப்திங்க அப்படின்னு சொல்லுவாரான். ஏதாவது ஒரு படத்தில் திருப்தி இல்லைன்னா உடனே எம்ஜிஆர் இருந்துக்கிட்டு இம்மிடியட்டாக அடுத்த படத்தை எடுங்க, நீங்க ஒரு நல்ல கதை செலக்ட் பண்ணுங்க. கதை செலக்ட் பண்றத தேவர் பிலிம்ஸுக்கு தான் விட்டுருவாரான், எம்ஜிஆர் கதை செலக்ட் பண்ண மாட்டாரான். தேவர் கதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு எம்ஜிஆர் கதை சொல்லுவாங்க. ஆக அப்படி அவர் ஒவ்வொரு விநியோகஸ்தரும் லாபம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இந்த திரைத்துறை இந்த 50 ஆண்டு காலம் உயிரோடு இருந்துட்டு இருந்தது. இந்த கடைசி 10 ஆண்டு காலம் இந்த திரைத்துறை மரணப்படுக்கைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு காரணம் யாரு? இந்த நடிகர்கள் தான். நீங்க என்ன பண்ணணும்? இப்ப நான் சொன்ன 7 நடிகர்கள் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க அந்த படம் வாங்கின விநியோகஸ்தர்கள் நீங்க கூப்பிட்டுருக்கணும். 7 விநியோகஸ்தர்கள் வர சொல்லி, தமிழ்நாடு பூரா 7 விநியோகஸ்தர்கள், கேரளா ஒருத்தர், கர்நாடகா ஒருத்தர், ஓவர்சீஸ் ஒருத்தர், மொத்தம் 10 பேர். நீங்க பெரிய லட்சக்கணக்கான பேர்த்தையோ ஆயிரக்கணக்கான பேருனாலையோ உங்களை பேச நான் சொல்லவே இல்லை. அந்த 10 பேர்த்த வர சொல்லி, நீங்க சார் எங்க படம் வாங்கினீங்களே, நல்ல கலெக்ஷன் இருக்கா, உங்களுக்கு லாபம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டு நீங்க வெற்றி விழா கொண்டாடி இருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம். சார் வெள்ளிக்கிழமை ரிலீஸ், சனிக்கிழமை வெற்றி விழா கொண்டாடுறீங்க. ஒரு படத்துக்கு இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை மட்டும் எல்லா தொழிலாளர்களும் தங்கச்சங்களையும் போடுறாங்க. அடுத்த நடிகர் இந்த படத்தை வெற்றி கொண்டுட்டு டைரக்டருக்கு நான் பெரிய கார் வாங்கி கொடுக்குறேன் சார், அந்த படம் வாங்கின விநியோகஸ்தர் காரை வித்துட்டு இருக்காரு சார், நீங்க எதை வச்சு கார் வாங்கி கொடுக்குறீங்க? அந்த தயாரிப்பாளர் நண்பருடைய நண்பர் பேசுறாரு மேடையில், இது 300 கோடி கிளப்ல சேர்ந்துருச்சு சார். இங்க அப்புறம் சொல்லுவீங்க உடனே விநியோகஸ்தர் பொய் கணக்கு காட்டுறாங்க, திரையரங்க உரிமையாளர் பொய் கணக்கு காட்டுறாங்க. சார் தமிழ்நாட்டில் இருக்கிற 900 தியேட்டருக்காரரும் 500 விநியோகஸ்தரோ இல்லை 200 விநியோகஸ்தரோ அத்தனை பேர் போய் நீங்க மட்டும்தான் உண்மையானாளா? நீங்க எங்களை கேட்க வேண்டாம் சார், விநியோகஸ்தரை கேட்க வேண்டாம். இந்த 900 படம் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, 600 திரையரங்குகள் தமிழ்நாட்டில் வெளியிட்டு இருக்கிறேன்னு அந்த 600 தியேட்டருக்கார்ட்ட வசூல் கேளுங்க, அந்த விநியோகஸ்தர் வசூல் கேளுங்க. அவங்க சொல்லிட்டு அந்த படத்தினுடைய வசூல அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க அந்த எத்தனை கிளப்ல சேர்ந்துருக்குன்னு. நீங்களா மேடை போட்டு பேசி அந்த நடிகரை உச்சி உலர வச்சு அடுத்த படம் எடுக்க வச்சு, நான் அடுத்த படம் அந்த கால் ஷீட் வேணுங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி ஏன் இந்த மாதிரி சினிமாவில் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? நாங்களும் பொறுமையா இருந்தோம். இல்லை இவங்க வெற்றி விழா கொண்டாடிட்டு போறாங்கன்னு. நேற்றைய தினம் ஃபெடரேஷன் மீட்டிங் நடந்தது. விநியோகம் அந்த ஃபெடரேஷன் மீட்டிங்கை பற்றி இன்னைக்கு செய்தி பத்திரிகைகளில் சில பேர் ரெட் கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் போட்டங்காட்டி தான் இந்த லைனுக்கே நான் வந்தேன். சார் மனசார நாங்கள் யாருக்குமே ரெட் கார்டு போடவே இல்லை, ரெட் கார்டு போடுறதுக்கு தேவையும் இல்லை. எங்களுடைய விநியோகஸ்தர்கள் இந்த 6 மாதமாக வாங்கின படத்துக்கு என்ன விலைக்கு வாங்கணும், அது எவ்வளவு நஷ்டமாயிருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய 7 விநியோக சங்கத்துக்கு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களால தாங்க முடியாம அந்த லெட்டர்களை நேற்று மீட்டிங்கில் நாங்கள் படித்தோம். படிச்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டோம். இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம். அந்த விநியோகத்தெல்லாம் வந்திருந்தாங்க நேரில். அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம், சார் மிகப்பெரிய நஷ்டம் சொல்றீங்க, நீங்க ஏன் சார் போய் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த விநியோகஸ்தர்கள், சார் இனியெல்லாம் இந்த மாதிரி படம் நாங்கள் வாங்க மாட்டோம், கண்டிப்பாக அந்த நடிகருடைய படம் எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துருச்சு, அதனால அந்த அடுத்த படத்தை நான் வாங்காமல் நிறுத்தணும். நாங்கள் எல்லாரும் நிர்வாகிகள் சொன்னோம், அப்படி செய்யவே முடியாது, ரெட் கார்டெல்லாம் போட முடியாது, எதுக்காக நடிகர்களுக்கு ரெட் கார்டு போடணும், நீங்க புத்தியா இருக்கணும், நீங்க யோசிச்சு படங்கள் வாங்கணும், அதனால சங்கம் யாருடைய படத்துக்கு தடை பண்ணாது, நீங்களே சொல்லிட்டீங்க நாங்க வாங்கலின்னு, அமைதியா இருங்க. அந்த நடிகர்கள், இந்த முன்னணி நடிகர்கள் 7 பேரும், இந்த நஷ்டப்பட்ட 7 நடிகர்களும் அடுத்த படங்களை அவங்க நேரடியாக திரையரங்கில் ரிலீஸ் பண்ணிட்டோம். வாங்குறவங்க வாங்கிட்டு போறாங்க, நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம்.
ஆனால் அந்த 7 நடிகர்கள் நேரடியாக திரையரங்களை படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணி உண்மையான கலெக்ஷன் அவங்களுக்கு தெரியட்டும். அதுக்குள்ள எல்லா உதவியும் நம்ம செய்வோம். தியேட்டருக்காரர் எந்த தியேட்டருக்காரையும் படம் போட வேணும்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நாம் சொன்ன மட்டும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. எல்லா தியேட்டரையும் அந்த நடிகர்களையும் நேரடியாக ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணி உண்மையான வசூல் அவங்களுக்கு தெரியட்டும். உண்மையான வசூல் அவங்களுக்கு தெரிஞ்சு நமக்கு இவ்வளவுதான் மார்க்கெட் இருக்குதுங்கிறத அவங்க கண் கூட தெரியணும். அதுதான் இந்த ஃபெடரேஷனுடைய ஆசை. அப்பதான் இருந்துட்டு அவங்க இருந்துட்டு நாம வாங்குற சம்பளம் நியாயம் தானா, நம்ம விற்கிற வேலை நியாயம் தானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். திரு கமல் சார் அவருடைய சொந்த படத்தை 2 படம் அவரா ஓன் ரிலீஸ் பண்ணாரு. வசூல் அவருக்கு தெரிஞ்சது. சரி, இவ்வளவு பொட்டன்ஷியல் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும், ரஜினி சார் கூட படையப்பா அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு, பாபா அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. இதே ரஜினி சார் ராகவேந்திரன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, சுமாரா போச்சு. உடனே விநியோகத்தில் மீட்டிங் கூப்பிட்டாங்க கவிதாலயால. ரஜினி சார் சொன்னாரு, எனக்கு அடுத்த படத்துக்கு சம்பளமே வேண்டாம் அப்படின்னு எடுக்கப்பட்ட படம் தான் வேலைக்காரன். அந்த விநியோகத்தோட நஷ்டத்து படம் ஈடு தரணும். அதெல்லாம் நாங்கள் மறக்கல. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் சாருக்கு இன்னைக்கு கபாலி என்ன வசூலா இருக்குதுன்னு அவர் கண்ணுக்கு கொண்டு போனீங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கணும் தான் சார்? அவருக்கு கொண்டு போயிருக்கணும் வசூலை. இல்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். ஒரு திருச்சி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு சேலம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் நேற்றுக்கு ஃபெடரேஷன் மீட்டிங்ல கதறாங்க அவங்க. அப்ப என்ன அவருக்கு நீங்க உண்மை சொல்றீங்க? என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தான், நாங்க ஃபெடரேஷன்ல யாருக்குமே ரெட் கார்டு போட கிடையாது. தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. நீங்க ரெட் கார்டுங்கிற மாதிரி பயப்படா. ஏன்னா எங்களுக்கு ஒரு சங்கம் தொழில் வைக்கிறது மெம்பரை பாதுகாக்கிறதுக்கு தான். அடுத்த மெம்பருக்கு தொழில் பண்றதுக்கு இடையூறு பண்றதுக்கு அல்ல. அதனால நாங்க எந்த விதமான இடையூறையும் எந்த நடிகருக்கு எந்த காலத்திலையும் கொடுக்க மாட்டோம். எங்க மெம்பர் அவங்களா சொல்றாங்க, நாங்க படம் வாங்கல, பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம், இந்த நஷ்டத்தை ஈடு கட்டி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், நாங்க எப்படி ஈடு கட்டி கொடுக்க சொல்ல அவங்களை போய் கேட்க முடியும்? அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா அடுத்த படம் அவங்களே ஓன் ரிலீஸ் பண்றேங்கிறாங்க. நீங்க வாங்கிட்டு அவங்க தான் பண்ணுவாங்க, பண்ணி அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அதனால நீங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படித்தான் எங்க மெம்பரை சொல்லியிருக்கோம் இல்லையா, வாங்காது நாங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணவே இல்லை. அதனால எல்லா நடிகர்களும் அவங்க நேரடியாக ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய படத்தினுடைய வசூலை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீப காலமாக திரைத்துறையில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாரும் அரசியல் ரீதியாக கருத்துக்கள், தன்னுடைய படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த ஊரில் இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானோட பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் பிரதம மந்திரி பார்க்க போகிறேன், நான் முதலமைச்சரை பார்க்க போகிறேன், நானும் ஜனநாயகத்தில் ஒரு பிரஜை. சார், உங்களுக்கு முழு ரைட் இருக்கு அரசியல் பேசுறதுக்கு, நாங்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நான் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்க போகிறேன், கோயம்புத்தூர் போகிறேன், என் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்குறேன், நான் மதுரை போகிறேன், என் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க நான் சேலம் போகிறேன், அப்படி சொல்லி நீங்கள் போய் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் குறைய காது கொடுத்து கேட்டீங்கன்னா நீங்களே நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன், ஒரு விநியோகஸ்தர் நல்லா இருப்பார். அதை விட்டுட்டு நான் ஜல்லிக்கட்டுக்கு ஜனாதிபதி பார்க்க போகிறேன், வருதா புயலுக்கு நான் பிரதம மந்திரி பார்க்க போகிறேன். ஐயா, இங்கே டிக்கெட் கட்டணம் நியாயமான டிக்கெட் கட்டணம் கொடுக்க சொல்லி அரசாங்கத்தில் போராடலான்னு சொன்னால் அதுக்கு வர மாட்டேங்கிறீங்க. ஒரு நியாயமான கட்டணம் நிறைய பண்ணி கொடுத்ததுன்னா தொழில் பிரமாதமாக நான் நடத்த முடியும், சின்ன படங்கள் ஓடும். நீங்கள் பெரிய படங்கள் வரும்போது கண்ணா விண்ணான்னு டிக்கெட் ரேட் வாங்கி நீங்கள் உங்கள் பாட்டில் அன்னைக்கு சுரேஷ் காமாட்சியோட பேசியிருந்தாரு, ரசிகர்களை ஏமாத்துறீங்க நீங்கள் அப்படின்னு. உண்மையான வார்த்தை அது. உங்கள் படம் வரும்போது 500,000 டிக்கெட் வைக்கிறது நீங்கள் கைகொட்டி பார்த்துட்டு ரசிக்கிறீங்க. நீங்கள் எதுக்காக அந்த மாதிரி ரசிக்கிறீங்க? என்னுடைய படம் வரும் பொழுது டிக்கெட் கட்டணம் 100 ரூபாய்க்கு மேல் யாரும் விற்கக்கூடாது, ஒரு அறிக்கை கொடுங்க. அந்த ரசிகர்கள் நல்ல சந்தோஷமா படம் பார்த்துட்டு போகட்டும். அவங்க நல்லா இருந்தா தான், ரசிகர்கள் சினிமாவுக்கு வந்தா தான் நம்ம எல்லாரும் முளைக்க முடியும். அதையெல்லாம் விட்டுறீங்க. நான் ஜனாதிபதி பார்க்க போறேன், பிரதம மந்திரி பார்க்க போறேன், முதலமைச்சரை பார்க்க போறேன், எனக்கு அரசியல் பேசுற என்னை யாரு தடை போடுறது? சார், நாங்களும் தயாரிப்பாளர்கள் விநியோகத்தில் எங்களுக்கு அரசியல் பேசுறதுக்கு ஆசைதான். நாங்க வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு நாங்க எங்க போய் அரசியல் பேசுறது?
தினசரி இந்த தயாரிப்பாளர் குரூப்ல படிக்கக்கூடிய இந்த தேர்தல் வந்துச்சு தயாரிப்பாளர் சங்கத்தில், அவங்க போடுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முன்னணி நடிகர்கள் படிக்கணும். ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். அவங்க நிலைமை பத்தி நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? தயாரிப்பாளர் மீட்டிங் கூப்பிட்டு அவங்களை கேளுங்க சார், நீங்க இந்த முன்னணி நடிகர்கள் 10 பேர் தயாரிப்பாளர்களே உங்க சிரமம் என்ன, விநியோகத்திலே உங்க சிரமம் என்ன, திரையரங்க உரிமையாளர்களே உங்க சிரமம் என்ன, முதலீடு போடுறவங்க இந்த 3 செக்டாரும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி இருக்குதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? சார் இப்போ எங்களை போட்ட சில விநியோகஸ்தர்கள், நான்லாம் வந்து அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கு வழியில் சிரமத்தில் இருக்குன்னு. கடவுள் புண்ணியத்தில் நான்லாம் நல்லா வசதியாக இருக்கேன். கடவுள் எங்களுக்கு எந்த குறையும் கொடுக்கல. நாங்கள் வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிச்சோம். இது எந்த சபையில் வேணாலும் சொல்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நான் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் சினிமாவில் நான் சம்பாதிச்ச காட்சியில் சாப்பாடுறது தான். ஆனால் நான் கொஞ்சம் புத்திசாலியாக தொழில் பண்ணேன். எவ்வளோ பெரிய நடிகரோட வந்தாலும் நான் கேட்குற விலைக்கு வந்தால் படம் வாங்குவேன், வாங்க மாட்டேன். அதனால ஏதோ நான் தப்பிச்சு இந்த திரையுலகத்தில் வந்து இவ்வளோ 35 ஆண்டு காலமாக நானும் வந்து வண்டி ஓட்ட முடிஞ்சது. ஆனால் புதுசாக வரக்கூடிய விநியோகஸ்தர்கள் நண்பர்கள் அப்பாவிகள் கடன் உடன் வாங்கி, ஒரு நண்பர் திருச்சி நண்பர் சொன்னார் சார், நண்பருடைய பெயரே சொல்கிறேன், திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் திரு நாராயணசாமி சார் சொன்னார், சார் நான் இப்போ ஒரு படம் வாங்கினேன், அந்த படம் ஓடிட்டு இருக்கு, அந்த படத்தினுடைய விளம்பரத்தில் மாபெரும் வெற்றி, விண்ணை மட்டும் வெற்றி, இதுவரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லாத கலெக்ஷன் அப்படின்னு போட்டு விளம்பரம் போட்டாங்க சார். நான் வந்து ஒரு ஃபைனான்ஸ் ரேட்டு பணம் வாங்கியிருக்கிறேன். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாரு, என்னையா படம் பெரிய வெற்றி, இன்னும் பணம் கொண்டு வந்திருக்கான்னு. அவருக்கு தெரியுமா சார், இந்த படத்தில் எனக்கு வந்து முதலீட்லேயே 25% காணாமல் போயிடும் சார், அந்த கடனை எப்படி கொடுக்குறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இவங்க இப்படி விளம்பரம் போட்டதுனால ஃபைனான்சியர் என்ன நினைக்கிறாருன்னா நான் பணத்தை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக அவர் அப்படி தான் நினைப்பார். ஃபைனான்சியருக்கு என்ன தெரியும், பணம் நிறைய வசூலாகுது, ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவருடைய ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. அதனால நீங்க இப்படி ஒரு போகஸான ஒரு வெற்றியை கொண்டாடி எங்களை வந்து இந்த 6-7 மாசமா ரொம்ப மன உளைச்சல் கொண்டு பண்ணிட்டீங்க. அதனால தான் நாங்கள் என்னங்கிறோன்னா, உண்மையான வசூல் உங்களுக்கு தெரியட்டும். நீங்க இந்த முன்னணி நடிகர் வச்சிருக்கிற தயாரிப்பாளரும் அந்த நடிகர்களும் சேர்ந்து நேரடியாக படத்தை தியேட்டரில் ஓடி ரிலீஸ் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். அந்த நடிகர்கள் கேட்குற பணத்தை நாங்கள் தர்றோம். நாங்கள் இல்லைன்னே சொல்ல, எங்களுக்கு வெறும் 10% கொடுத்தீங்கன்னா போதும். ஐயா இன்னும் பெரிய நடிகர்னா 5% கொடுங்க, நாங்கள் 50% லாபம் 200 மடங்கு லாபம்லாம் கேட்கவே இல்லை. நாங்கள் நல்லா ஓட்டித்தரோம் அந்த படத்தை. 5% கொடுங்க, 10% லாபம் மட்டும் கொடுங்க, மீதி எல்லாம் அந்த 300 கோடி நீங்களே வச்சுக்கங்க. அந்த முன்னணி நடிகர் இப்போ வந்து 25 கோடி 35 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா அந்த 200 கோடி அவரே வச்சுக்கிட்டோம். அவர் நல்லா இருக்கட்டும். ஏன்னா அவங்களாம் நல்லா இருந்தால் தான் நாமளும் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதனால நாங்கள் ஃபெடரேஷனில் வேறு எந்த விதமான தீர்மானம் போடல சார். தயவு செஞ்சு தப்பாக வாட்ஸ்அப்லையும் செய்தி பத்திரிகைலையும் தயவு செஞ்சு போடாதீங்க. எங்களுடைய வேண்டுகள்னா எங்கள் மெம்பருடைய அந்த கண்ணீரை பார்க்க முடியல என்னால். அவ்வளோ லெட்டர் எங்களுக்கு சங்கத்துகளுக்கு வந்திருக்கு இந்த 6 மாதத்தில். அதை வச்சு தான் இது விவாதித்தோம். அந்த மெம்பர்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். சார் நீங்களா புத்தியாக பொழைச்சிக்க வேண்டியதான், சங்கம் உங்களை வாங்க வேண்டான்னு என்னைக்குமே சொல்லாது. ஏன்னா வியாபாரத்துக்கு கட்டுப்பாடு போடுறது சங்கத்துடைய வேலை அல்ல. மகராசனை நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இனி நாங்கள் விருப்பப்பட்டால் வாங்குறதுக்கு என்ன இருக்குது, கடைசி கோவணத்தை வரைக்கும் உருவியாச்சு, இனி வாங்குறதுக்கு என்ன இருக்குது, அதனால நாங்கள் வாங்க மாட்டோன்னு அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. அவங்கள நாங்கள் எங்கே வாங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால நாங்கள் எந்த ரெக்கார்டும் போடல சார். அந்த இனி எடுக்கக்கூடிய அந்த நடிகர்களும் அந்த தயாரிப்பாளர்களும் சந்தோஷமாக படங்களை நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க. எல்லா தியேட்டரும் நாங்கள் எடுத்து தர்றோம். எந்த ஊரில் எந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல சொல்லுங்க, நாங்கள் முன்னால் நின்று அந்த திரையரங்கில் அந்த நடிகர் பேருக்கு எவ்வளோ அட்வான்ஸ் வேணும்னு கேளுங்க, நாங்கள் நடிகர் பேருக்கு வாங்கி தர்றோம். ஏன்னா அவங்க வசதியாக இருக்காங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால நாங்கள் எல்லாம் செஞ்சு தர்றோம். எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நாங்களே உங்களுக்கு உறுதுணையை நிற்கிறோம் நின்று அந்த படங்களுடைய வசூலெல்லாம். ஏன்னா டிரான்ஸ்பரன்சி வேணும்னு நம்ம பேச நினைக்கிறோம். நீங்கள் அதில் என்ன கம்ப்யூட்டர் வச்சு டிக்கெட் விற்கணும்னு சொல்கிறீங்களா, கொடுக்குறோம். ஒரு தியேட்டருக்கு 4 ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறீங்களா, அனுப்புகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறோம். நாங்கள் ஏதாவது ஒரு தியேட்டரில் கணக்கு ஏமாற்றிருந்தாலும் அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுறோம். அப்படிப்பட்ட தியேட்டருக்கு அது இருக்கலாம். எங்கேயாவது ஓரம் படத்தில் 2 தியேட்டர் 4 தியேட்டருக்காரர் சின்ன தப்பு பண்ணலாம்,
தப்பு பண்ணா மனுஷன் இந்த உலகத்தில் யாரு? ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், திரையரங்கு சங்கத்தின் சார்பில் 195% தியேட்டருக்காரரு உண்மையா தான் கடன் கொடுக்குறாங்க சார், என்னால் அடிச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி விநியோகஸ்தர்கள் அவன் நஷ்டத்தில் இருக்கிறான், அவன் எதுக்கு சார் உங்களுக்கு போய் கணக்கு கிடப்புறான்? லாபம் வந்தா கூட லாபத்தில் கொஞ்சம் ஒரு பகுதி தேடிட்டான்னு சொல்லலாம். நீங்க நஷ்டம் வர்ற கணக்கு அனுப்புறவனுக்கு எதுக்கு சார் அவன் திருட்டு கணக்கு அனுப்புறான்? அதனால விநியோகஸ்தர் மேலேயோ திரையரங்கு மேலேயோ குற்றம் சாட்டி நீங்க தப்பிக்க நினைக்காதீங்க. நீங்க படங்களை ரிலீஸ் பண்ணுங்க, நிறைய சம்பாதிங்க, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் கொடுங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். இதுதான் ஃபெடரேஷனுடைய முடிவு. நன்றி, வணக்கம்.